பிரெட் உருளைக்கிழங்கு சேர்த்து ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 5 பிரெட் பீசஸை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு சூடா இருக்கும் போதே நல்லா மசிச்சுக்கோங்க. அடுத்து இது கூட பொடியை கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, துருவன கேரட், பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு. நம்ம பவுடர் பண்ண பிரெட்டை மொத்தமா சேர்க்காம கொஞ்சமா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்டா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது அப்படியே உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ரோல் மாதிரி செய்ய போறேன். நீங்க கட்லெட் மாதிரி கூட செய்யலாம். அடுத்து ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, கொஞ்சமா உப்பு, தேவையான தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. பிரெட் பவுடர் பண்ணதை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். ரோல் பண்ணதை மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட்ல எல்லா சைடும் படுற மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இது அப்படியே எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்ப எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ணதை சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். டேஸ்டியான பிரெட் ரோல் வந்து ரெடி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.